அனைவருக்கும் வணக்கம். இந்த பிகம் மெத்தட் சால்வ் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. எல்லாரோட டவுட்ஸ்க்கும் பதில் சொல்கிற விதமாக இந்த வீடியோ இருக்கும், நிச்சயம் இருக்கும். பிகம் மெத்தடில் எல்லாருக்கும் இருந்த டவுட் என்னென்னா, சார் நீங்கள் சொன்ன பிகம் மெத்தட் இந்த ப்ராப்ளம் நம்ம பிகம் மெத்தட் வீடியோ போட்டிருக்கோம். கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படிலாம் வருது அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க வேணும்னா 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளமோட வீடியோ அனுப்புகிறேன். இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண வீடியோ கிளியராக பார்த்துட்டாங்க. சரி, அவங்க ஒரு சில சந்தேகங்கள் என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தேன் சார், நீங்கள் சொன்னபடி எல்லா ஐடியேஷனும் போட்டுட்டு வந்தேன். இங்கே எல்லா ZJ - CJவும் >0 வந்துடுச்சு சார். நான் ஐடியேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாமே >0. அப்போ நான் இங்கே தான் ஆப்டிமம் சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, இங்கே உள்ள ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துடுச்சு. ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் உள்ளே வரலாம் இல்லையா? நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்றாங்க, ஐடியேஷன் போட்டுகிட்டே வரீங்க, ZJ - CJ >0 வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அத்தனை ஐடியேஷனும் போட்டுனே வரீங்க. >0 வந்துருச்சுன்னா ஐடியேஷன் நிறுத்திடுறீங்க. நிறுத்தின கையோடு உங்கள் கண் இந்த பேசிஸ் எலமெண்ட்டுக்கு தான் போகணும். இதில் இல்லாத எலமெண்ட்லாம் நான் பேசிஸ் எலமெண்ட். இப்போ S1, X2, X3 இருக்குது. இதில் இல்லாதது என்னென்ன சொல்லுங்கள்? S2 இல்லை, X1 இல்லை. ஸோ இது ரெண்டும் நான் பேசிக் வேரியபிள்ஸ். எது? X1ம் S2வும். இப்போ உள்ளே இருக்கிற இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் பேசிக் வேரியபிள்ஸ். இப்போ நீங்கள் பேசிக் வேரியபிள்ஸ் பார்க்குறீங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளங்க பிகம் மெத்தடில் போட்டுன்னு வந்தீங்க. இந்த ZJ - CJ >0 ஸ்டேஜ் வந்துடுச்சு. வந்துட்ட உடனே பேசிஸ் எலமெண்ட்டை பார்க்குறதுக்கு உங்கள் கண் போகணும். இங்கே போகும்போது இங்கே இருக்கிறதெல்லாம் பேசிக் வேரியபிள், இங்கே இல்லாததெல்லாம் நான் பேசிக் வேரியபிள். அதை முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க. இப்போது என்னென்னா, சார் இங்கே ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே வரல. பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே வரல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், எல்லா ZJ - CJவும் >0 வந்துடணும். >0 வந்துட்ட பிறகு தான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அப்ளிகபிள், இல்லைனா இல்லை. இப்போ ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே இல்லை அப்படின்னா அப்போ இந்த சொல்யூஷன் இட் ஹஸ் ஆப்டிமம் சொல்யூஷன். இந்த சிஸ்டம் ஹஸ் ஆப்டிமம் சொல்யூஷன். இந்த கரண்ட் சொல்யூஷன், இந்த ZJ - CJ >0 வந்த இந்த சொல்யூஷன் தான் கரண்ட் சொல்யூஷன். என்ன சொல்யூஷன்? S1க்கு 60, X2க்கு 60, X3க்கு 120. இப்போ இந்த சொல்யூஷன் தான் கரண்ட் சொல்யூஷன். இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன். அப்போது ஆர்டிஃபிஷியல் ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பிகம் மெத்தடில் போட்டுகிட்டே வந்தேன். ஃபைனல் டேபிளில் எனக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பேசிஸில் இல்லை. ஆனால் எல்லா ZJ - CJவும் >0 வந்துடுச்சு. ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே எனக்கு பேசிஸில் இல்லைன்னா ஹாப்பி. ஏன்னா இப்போ இந்த அந்த ஃபைனல் டேபிள் இருக்கிற கரண்ட் சொல்யூஷன் இருப்பாருங்க, அதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன். ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே இல்லைன்னா கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல். ஓகே, அப்போ சொல்யூஷன் இருக்குது. நம்ம ஆப்டிமம் சொல்யூஷன் தான் சொல்லிடலாம். X2க்கு 16னும் X3க்கு 120னும் நம்ம சொல்லிடலாம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் எடுக்கிறீங்க. ஒரு விதவிதமான ப்ராப்ளம் எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா? சரிங்க, அப்படியே சால்வ் பண்ணினே வரீங்க. ஒரு ஃபைனல் டேபிளில் நிறுத்துறீங்க. சார் அதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துடுச்சு சார். எங்கே நிறுத்துறீங்க? ZJ - CJ இந்த >0 வர வரைக்கும் போட்டுனே வந்தீங்க. பேசிஸ் எலமெண்ட்டை பார்க்குறீங்க. அந்த ப்ராப்ளமில் பேசிஸில் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளாவது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை மணி நேரம் வரட்டும், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துடுச்சு. அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அதோட RHS வேல்யூ, அதோட ஆன்சர் என்னன்னு பார்க்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், எல்லா ZJ - CJவும் >0 வந்துட்ட பிறகு தான் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் அப்ளிகபிள். சரிங்களா? சரிங்க. இப்போ ZJ - CJ >0 வந்துடுச்சு சார். ஆனால் இங்கே பேசிஸ் எலமெண்ட் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்திருக்கு சார். அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட RHS வேல்யூ நான் பார்த்தேன் 0 இருக்குது சார். இருக்கலாம் இல்லையா? அப்படி ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே வரலன்னா கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம் போட்டு சொல்யூஷன் சொல்லிடலாம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்திருக்கு சார், ஆனால் RHS வேல்யூ 0 ஆகிடுச்சு. எந்த RHS வேல்யூ? அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோடைய வேல்யூ இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, அதுதான் அதோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ 0 ஆகிடுச்சு சார் அப்படின்னா ஆப்டிமம் சொல்யூஷன் இதில் இருக்குது. ஆனால் அந்த சொல்யூஷன் டீஜெனரேட். ஸோ இட் ஹஸ் டீஜெனரேட் சொல்யூஷன். சொல்யூஷன் இஸ் டீஜெனரேட் அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? சொல்யூஷன் இருக்குது, பட் அந்த சொல்யூஷன் டீஜெனரேட். ஓகே, சரிங்க. இப்போது டீஜெனரேட் சொல்லிட்டீங்க சார். எனக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துடுச்சு. இன்னொரு ப்ராப்ளம் எடுக்கிறீங்க, அதேமாதிரி போட்டுன்னு வரீங்க. ZJ - CJ >0 வந்துடுச்சு. இப்போ பேசிஸை பார்க்க போகிறீங்க. பேசிஸ் எலமெண்ட்டில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் சப்போஸ் வந்துடுச்சு. ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துச்சு, அதோடைய வேல்யூ பார்த்தேன், RHS வேல்யூ பார்த்தேன், எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், அது
நான் ஜீரோ வந்தால் டீஜெனரேட் சொல்யூஷன். இப்போ எனக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் சொல்யூஷனில் இருக்குது, அது பேசிஸில் இருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோடைய காஸ்ட் பார்த்தேன். ஸோ அந்த காஸ்ட் மீன்ஸ் அந்த ஆர்ஹெச்எஸ் வேல்யூ ஆன்சர் பார்த்தேன். எனக்கு பாசிட்டிவ் லெவலில் இருக்குது அப்படின்னா இட் ஹஸ் நோ சொல்யூஷன், த சிஸ்டம் ஹஸ் நோ சொல்யூஷன், ரைட்? எப்போ ZJ மைனஸ் CJ greater than or equal to 0 வந்துடணும். வந்துட்டு பிறகு பேசிஸ் எலமெண்ட் பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருந்து 0 வேல்யூ இருந்ததுன்னா ஆர்ஹெச்எஸ் வேல்யூ, அது சொல்யூஷன் எக்ஸிஸ்ட்டு. இதில் சொல்யூஷன் இருக்கிற இந்த கரண்ட் சொல்யூஷன் தான் ஆப்டிமம் சொல்யூஷன். நம்ம வந்து அந்த சொல்யூஷன் வந்து டீஜெனரேட் அப்படின்னு சொல்லிடலாம். சார் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது, பட் அதோட வேல்யூ 0 இல்லை சார், ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா திஸ் சிஸ்டம் ஹஸ் நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். திஸ் சிஸ்டம் ஹஸ் நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். சரிங்க, இன்னொரு கேள்வி கேட்கலாம். நான் ஒரு ப்ராப்ளம் போட்டுகிட்டே வந்தேன், ஃபைனல் டேபிளுக்கு வந்துட்டேன். ZJ மைனஸ் CJ greater than or equal to 0 வந்துடுச்சு சார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பேசிஸ் எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறேன். ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே வரல. அப்போது சொல்யூஷன் வந்து ஆப்டிமம் சொல்யூஷன், கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம் சொல்லிடலாம். இப்போது அது சரி, கரண்ட் சொல்யூஷன் வந்து ஆப்டிமம் சொல்லிட்டீங்க. அந்த பேசிஸ் எலமெண்ட்டோட வேல்யூலாம் பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா? எஸ், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அதை மறக்கக்கூடாது நீங்கள். எஸ், பேஸ் எலமெண்ட்டோட வேல்யூ எல்லாமே நான்-0. அப்போ இது வந்து நான் டீஜெனரேட் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, சொல்யூஷன் யூனிக்கா நாட் யூனிக்கா அது சொல்லணும் இல்லையா? இந்த சொல்யூஷன் யூனிக்கா இல்லை நாட் யூனிக்கா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ பேசிஸ் எலமெண்ட் இருக்குது, நான் பேசிஸ் எலமெண்ட்ஸ் பாருங்கள். நான் பேசிஸ் என்ன? X1 இதில் இல்லை பாருங்கள், இதில் இல்லாத தான் நான் பேசிஸ். X1 வந்து நான் பேசிஸு, அப்புறம் S2. ஸோ நான் பேசிஸ் எலமெண்ட்ஸ் பார்க்குறீங்க, அதனுடைய ZJ மைனஸ் CJ வேல்யூ 0 ஆகுதான்னு பாருங்கள். 0 ஆச்சுன்னா பாருங்கள், இது 0 ஆகுதா பாருங்கள். எஸ், இது வந்து 0 ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடணும், நாட் யூனிக் அப்படின்னு சொல்லிடணும். 0 ஆகலைன்னா யூனிக் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த சிஸ்டம் வந்து இட் ஹஸ் நான் டீஜெனரேட் யூனிக் சொல்யூஷன். இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாம் நல்லா பல தடவை ரிமைண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது லாக் ஆகிடுவீங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வச்சு தான் நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். சார் பேசிஸ் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லெவலில் வந்துடுச்சு. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது நான் டீஜெனரேட் சொல்யூஷன். சரி, பேசிஸ் எலமெண்ட் ஏதோ ஒன்று 0 ஆகுது அப்படின்னா அது டீஜெனரேட், அந்த சொல்யூஷன் வந்து டீஜெனரேட். ஓகே, இப்போ என்னென்னா, சார் நான் பேசிஸ் எலமெண்ட்லாம் பார்த்தேன், பாசிட்டிவாக வந்துடுச்சு, அப்போ நான் டீஜெனரேட் சொல்லிட்டேன். சரி, நான் டீஜெனரேட் தான், யூனிக்கா நாட் யூனிக்கான்னு சொல்லணும் சார். அப்போ நான் பேசிக் எலமெண்ட்ஸ் எத்தனை? இதெல்லாம் பேசிக் எலமெண்ட்ஸ். நான் பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து X1 S2. இப்போ X1ஓட வேல்யூ 0 பாருங்கள், இல்லை சார். 0 இருந்தால் என்ன சார் சொல்ல வரீங்க? நாட் யூனிக். இந்த சொல்யூஷன் வந்து நாட் யூனிக். இட்டுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் நிறையா மல்டிபிள் சொல்யூஷன் இதுக்கு இருக்கும், வேறு பாயிண்டில் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான சொல்யூஷன்ஸ் நிறையா இருக்கும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், நான் பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாமே நான்-0வாக இருக்குது. இது ரெண்டு தான் நான் பேசிக் வேரியபிள்ஸ், நான்-0வாக இருக்குது. அப்போ இந்த சொல்யூஷன் வந்து யூனிக் சொல்யூஷன். 0 வந்தால் நாட் யூனிக், ரைட்? ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்வால்வ் ஆச்சுட்டு சார் ஒரு ZJ மைனஸ் CJ கால்குலேட் பண்ணேன், ஃபைனல் டேபிள் வந்துட்டேன். ZJ மைனஸ் CJ greater than or equal to 0 வந்துருச்சு, ஃபைனல் டேபிள் தெரிஞ்சு போச்சு. இதில் எனக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே வரல சார் அப்படின்னா கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். சார் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துச்சு சார், ஆனால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட காஸ்ட், அதாவது ஆர்ஹெச்எஸ் வேல்யூ பார்த்து, காஸ்ட்டுன்னா இது நான் சொல்கிறது சொல்யூஷன். ஆர்ஹெச்எஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0வாக வந்திருக்கு சார் அப்படின்னா சொல்யூஷன் ஆப்டிமம் சொல்யூஷன் தான் அது, ஆனால் அந்த சொல்யூஷன் டீஜெனரேட். ஓகே சார், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் சொல்யூஷனில் வந்திருக்கு சார், அதாவது பேசிக்கில் வந்திருக்கு சார், ஆனால் அதோடைய காஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்குது சார் உள்ள அப்படின்னா அந்த சிஸ்டம் ஹஸ் நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். எந்த ஸ்டேஜில் இதெல்லாம் நான் சொல்கிறேன், ஃபைனல் டேபிளுக்கு வந்துட்டு பிறகு. ஃபைனல் டேபிள்னு எதை வச்சு டிசைட் பண்ணலாம்? ZJ மைனஸ் CJ greater than or equal to 0 வர டேபிள் இருக்குது, அதுதான் ஃபைனல் டேபிள். அதுதான் கடைசியாக இருக்கிற ஐட்ரேஷன். அதுதான் அந்த லாஸ்ட் ஐட்ரேஷனில் பேசிக் எலமெண்ட்ஸ் பார்த்து தான் நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரணும். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு 6000 MCQs ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறோம், அதெல்லாம் வாங்கி படிக்க தான். இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கேள்வி கேட்க தோணும். என்கிட்ட கேட்பீங்க, நானும் அது சம்மந்தமான வீடியோஸ் கொடுப்பேன் இல்லையா?
ஸோ உஷாராக பாருங்கள். இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளம் இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளம் வந்து ஏன் பிகம் மெத்தடில் போட்டிங்க? இப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட்டு ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட்டும் வந்துருச்சு. எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தால் சாதாரண சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லேயே போட்டிருப்பேன், ஸ்லாக் வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி. இப்போ என்ன பிரச்சனைனா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இன்இக்வாலிட்டியும் ஈக்குவல் டு வர இன்இக்வாலிட்டியும் இருக்குன்னு, ஈக்குவல் டு வர கன்ஸ்ட்ரைன்ட்டும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு வர கன்ஸ்ட்ரைன்ட் வந்ததுனால நான் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச பிகம் மெத்தடில் போட்டேன். ஓகே, எல்லாம் ரைட்டு. பிகம் மெத்தடில் போடாமல் நீங்கள் 2 ஃபேஸ் மெத்தடில் போட வேண்டியது தானே சார்? எஸ், பிகம் மெத்தட் பெஸ்ட்டாக 2 ஃபேஸ் மெத்தட் பெஸ்ட்டானா 2 ஃபேஸ் மெத்தட் தான் பெஸ்ட் அக்யூரசி கொடுக்குது சொல்யூஷனில். பிகம் மெத்தட் வெரி லார்ஜ் எம்முக்கு சொல்யூஷன் வந்து அது எக்ஸாக்ட் சொல்யூஷனாக இருக்க மாட்டேது, சொல்யூஷன் வேரி ஆகுது. அதனால தான் பிகம் மெத்தடை விட 2 ஃபேஸ் மெத்தட் பெஸ்ட்டு. எப்போது ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கொடுத்துருந்தா, எல்லா கன்ஸ்ட்ரைன்ட்ஸும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாகவே இருக்குன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போட்டுருங்க. இல்லை சார் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரிலாம் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குது சார், நான் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாகுது சார் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை நீங்கள் உள்ளே இறக்குறீங்கனாலே அதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 வே இருக்குது. ஒன்று பிகம் மெத்தட், இன்னொன்று 2 ஃபேஸ் மெத்தட். ஓகே, இப்போ சார் பிகம் மெத்தட் எனக்கு தெளிவாக சொல்லிட்டீங்க, இந்த ப்ராப்ளம்லாம் அடின்னு அடிச்சிருப்பேன். ஸோ கிளாஸ்னால் அப்படி இருக்கும் பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா -m, இதை மல்டிப்ளை பண்ணி போடும்போது -m வரும். இதை மல்டிப்ளை பண்ணுறோம், இதை மல்டிப்ளை பண்ணுறோம், இதை மல்டிப்ளை பண்ணுறோம், வர ஆன்சர்லாம் ஆட் பண்ணுறோம், -m வருது. நான் மறுதியாக 0 போட்டேன், அது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். -m வரும், இந்த -m இந்த எம்மோட மைனஸ் பண்ணும்போது இது ZJ - CJ பண்ணும்போது 0 ஆகிடும். அப்போ இங்கே வந்து எனக்கு பெரிய பாதிப்பு தரலை, அதனால் எனக்கு டேபிள் கரெக்டாக போட்டு நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன், சொல்யூஷன் அஃபெக்ட் பண்ணலை. பட் இந்த இடம் சரி பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த வீடியோவில் நடத்தியிருப்பேன் பாருங்கள், அந்த வீடியோ கிளியராக பாருங்கள். பிகம் மெத்தடு இவ்வளோ தெளிவாக எனக்கு கொடுத்தது யாருமே இல்லைன்னு அந்த அளவுக்கு இந்த வீடியோ கொடுத்துருப்பேன். இப்போது பிகம் மெத்தடில் பல வெரைட்டி வரலாம், அது வர்றது தான் எப்படிலாம் வரும்னு இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வராமல் வரலாம், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து 0 சொல்யூஷன்லேயும் இருக்கலாம், அதோட வேல்யூ 0வாக இருக்கலாம், RHS வேல்யூ அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து அதோட காஸ்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு, 0 இல்லை நான் 0 வந்துடுச்சு அப்படின்னா அது இட் ஹஸ் நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லிடலாம், நோ சொல்யூஷன் சொல்லிடலாம். ஸோ இவ்வளோ வே இருக்குது. இப்போ இங்கே என்னென்னா பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாமே நான் 0வாக இருக்குது. அப்போது இது நான் 0வாக இருக்குன்னாலே இது நான் டீஜெனரேட். ஒரு பேசிக் நாட் ஒன்லி ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், எந்த வேரியபிளாவது 0 ஆச்சுனாலும் அது டீஜெனரேட்னு சொல்லிடலாம். இப்போ பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாம் நான் 0 இருக்குன்றதுனால இது வந்து நான் டீஜெனரேட் அப்படின்னு சொல்லிடுறேன். சரி, நான் டீஜெனரேட் சொன்னீங்க, இது யூனிக்கா நாட் யூனிக்கா அப்படின்னா இது யூனிக்கு. ஏன்னா நான் பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாமே நான் 0வாக இருக்குது, அந்த ZJ - CJோட வேல்யூ. ஒருவேளை 0 ஆச்சுன்னா இது என்ன சொல்லலாம், நாட் யூனிக்குன்னு சொல்லலாம். இது வந்து இன்னும் நிறைய சொல்யூஷன்ஸு வேறு பாயிண்டில் சேம் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் லைக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வெறித்தனமாக லைக் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி எல்லாருக்கும். ரெகுலராக வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய வெரைட்டி விஷயங்களை சொல்லுவேன், நோட் பண்ணிக்கினே வாங்க. ஓகே, அப்புறம் இந்த ஒரு 16-17 புக்லெட்டு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண புக்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அவசியம் அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், விட்டுறாதீங்க. வெறும் 2500 ருபீஸ்க்கு உங்களுக்கு எல்லா புக்லெட்ஸுமே அனுப்பி வைக்கிறேன். வெறும் இந்த வீடியோ போட்ட கண்டென்ட்டு ரொம்ப தெளிவாக அழகாக புரியும். உங்களுக்கு தெரியலைங்க, இதில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துடணும், ஒன்று கூட விடக்கூடாது. அடின்னு அடிச்சு வச்சுருப்பேன். இந்த புக்லெட்ஸ் தான் சொல்கிறேன். வெறும் 2500 ருபீஸ்க்கு இதில் இருக்கிற ப்ராப்ளம். சார் நான் பார்த்துட்டேன் சார், இதெல்லாம் எனக்கு தெரியும் சார். ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை வாங்கி பாருங்கன்றேன். விட்டுறாதீங்க தயவுசெய்து, இது எல்லாத்தையும் வாங்கி ஒரு அடிங்க. சார் இதில் எனக்கு புரியல அப்படின்னா அதனுடைய வீடியோ கிளாஸும் தரேன். இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வீடியோ கிளாஸ் இருக்குது, சும்மா அடிச்சு விட்டது இல்லை, இதெல்லாம் வீடியோ கிளாஸும் தந்துடுவேன் புரியலண்ணா. சரி, இதெல்லாம் தெரியாமல் நான் இப்போ UGTRB பாஸ் பண்ண முடியாதா? இதெல்லாம் தெரியாமல் உங்களால் UGTRBயில் ஒரு ப்ராப்ளமும் கூட ஃபேஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்காது, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணுன்றேன். ஸோ இது ஒரு 16 புக்லெட்டுங்க, ஒரு 2500 ருபீஸ்க்கு தரேன். இது வந்து டெஃபினிஷன், தியரம், ரிசல்ட் இதெல்லாம் இருக்காது, ப்ராப்ளம் ஒன்லி. இது சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பாருங்களேன், இப்போ இந்த கொஷின் கேட்குறாங்க எக்ஸாமில் அப்படின்னா அது எப்படிலாம் போட்டு சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கிளியராக நல்லா போட்டு ஃபைனல் சொல்யூஷன் கொண்டு வந்து நிறுத்துறேன். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நான் அனுப்புகிற 16 புக்லெட்டில் இருக்கிற அத்தனை ப்ராப்ளமும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு இதை வாங்கிக்கங்கன்ற. தெரியலன்னா நீ ரொம்ப கஷ்டங்க, நீங்கள் நிறைய படிக்கணும். நிறைய 1 மார்க் கொடுத்துருக்கேன்,
எக்கச்சக்கமாக இருக்கும், டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த 16 புக்லெட்டில் ஒரு 2 புக்லெட் கூட உங்களுக்கு உதவியாக இருக்காது. கண்டிப்பாக பயங்கர உதவியாக இருக்கும். ப்ராபபிலிட்டி பயங்கரமாக இருக்கும். இதில் ஒரு ப்ராப்ளம் கூட விடாதீங்க, போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு இது தரேன்னா, இதோட பேசிக், இதில் நிறைய விஷயங்கள் பேசிக்காக நான் வந்து சொல்லியிருப்பேன்ல, அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாத பேசிக் இதில் இருந்து நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், நல்ல வேலை அப்படின்ற உணர்வு வரணும். இப்போ இதுக்கு தெரியாமல் இருந்ததுப்பா, இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற உணர்வு நமக்கு வரணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இதில் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகிற புக்லெட்டோ. 16 புக்லெட்டும் யூஸ் ஆக வேண்டாங்க. 16 புக்லெட்டில் ஒரு 10 புக்லெட் எங்களாலும் தெரிஞ்சதாகவே இருந்தது சார்னா, உங்களை விட சந்தோஷப்படுறவன் நான் தான் அதிகமாக சந்தோஷப்படுவேன். ஏன்னா தெரிஞ்சுருக்காங்க, பரவாயில்லன்னு. ஆனால் ஒரு 2 புக்லெட்டில் இருக்கிறது தான் எனக்கு தெரியுது, மொத்தம் ஒரு 14 புக்லெட்டில் இருக்கிறதுனா என்னன்னே தெரில, எனக்கு படிக்கணும் பொழுது அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் நிறைய படிக்க வேண்டியில்லை, வீடியோ பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சார் நான் வீடியோலாம் பார்த்துட்டா இந்த நோட்ஸ் வாங்க வேண்டாம் இல்லைங்க சார்? வாங்க வேண்டாம். நீங்களே வீடியோ பார்த்து நோட் பண்ணினே வந்தீங்கன்னா இது எதுக்கு வாங்க தேவையில்லை. ஆனால் புதுசாக இன்றைக்கி தான் வீடியோ பார்க்குறாங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து இதுக்கப்புறம் உள்ளே போய் வீடியோ பார்க்க இவ்வளோ டைம் எடுக்கும். டைம் வேஸ்ட்டு தானே. இப்போ மெட்டீரியல் கையில் வாங்கி வச்சுட்டாங்கன்னா டக்குன்னு புரட்டி பார்த்துருவாங்க. வீடியோ அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். இது நல்லா புரியும். ஏன்னா வீடியோ போட்ட கண்டென்ட் தானே இது எல்லாமே. வெறும் 2500 ருபீஸ்க்கு கொரியர் சார்ஜோடு உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுறோம். இந்த 17 புக்லெட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 17 புக்லெட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் தெரியும். அது தேர்வு UGTRBக்கு வருதோ இல்லையா அது எனக்கு தெரியாது சார். ஆனால் அதில் சொன்ன கான்செப்டெல்லாம் நான் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். பக்காவாக நான் வந்து வேறு ஏதாவது கொஷின் ஃப்ரேம் பண்ணாலும் இதை யூஸ் பண்ணி நான் அதை அடிப்பேன் அப்படின்றதுக்காக இது வாங்கணும். புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரி, இதுவே போதுமானா போதாதுங்க. ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்குறதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. அதை வாங்க முடியாதவங்களுக்கு இது சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் செட்டு மெட்டீரியல் தான் முதல்ல வாங்கணும். எடுப்பில் ஒருத்தவங்க நான் மெட்டீரியல் வேணும்னு இதில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இது போதுமானா இது போதாது. திரும்ப சொல்கிறேன், இது போதாது. இதையும் தாண்டி கடல் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100 புக்லெட்டுக்கு மேலே தாண்டிடுச்சு. பெரிய பார்சல் வந்து உங்களுக்கு வந்து இறங்கினோடனே அலண்டு போனவங்க இருக்காங்க. பார்த்துட்டு என்னால் நிச்சயமாக படிக்க முடியும்னு தோணலை சார், படித்து தான் ஆகணும். திறந்து பார்த்துட்டு இதை தாண்டி ஒரு மெட்டீரியல் இருக்க வாய்ப்பே இல்லை சார். ஒருத்தர் போட்டிருக்காரு வாய்ஸ் கமெண்ட்டு, இதையும் தாண்டி ஒரு மெட்டீரியல் இருக்குமான்னா சத்தியமாக இருக்காதுன்னு இருக்காரு. ரொம்ப நன்றி சார். ஆமாம், ஃபுல் செட்டு வாங்குங்க. ஃபுல் செட்டுக்கு நிகர் எதுவுமே இல்லை. இப்போ தான் போட்டி உலகில் ஜெயிக்க முடியும். இது எதுக்குன்னா, என்னால் ஃபுல் செட்டு வாங்க முடியலன்றவங்களுக்கு இந்த 16-17 புக்லெட் தரேன். 10 யூனிட் இருக்குமான்னா 7 யூனிட் 6 யூனிட் தான் இருக்கும் இதில். சரிங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இந்த லீவை நல்லா பயனுள்ள வழியில் போக்கிங்க. தினமும் வீடியோ பாருங்கள். இப்போ அடுத்து இன்னொரு வீடியோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன், ரெடியாக இருக்கேன். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, வரும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.